என்ன சொல்கிறது, நான் உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். 2 பேர் உள்ள வந்து ஒருத்தன் வந்து கத்தி வாயை மூடி கத்தி கழுத்தில் வச்சுக்கிட்டே இன்னொருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தேன். அப்புறம் என்னையவே தள்ளிட்டு போய் எல்லா பீராவையும் திறக்க சொல்லி இருந்த பீராவில் இருந்த நகை 20 பவுன் பணம் 20,000 எடுத்துக்கிட்டாங்க. கடந்த 11/6/2026 அன்று ராசிபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பட்டணம் பகுதியில் தனியாக வசித்து வரும் புகார்தாரர் திருமதி கலைச்செல்வி, அவங்களுக்கு வயசு 58. அவங்க ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க தனியாக நைட்டு 8:30 மணி அளவில் டிவி பார்த்துட்டு இருக்கப்போ 2 நபர்கள் திறந்திருந்த கதவு வழியாக உள்ளே வந்து இருவரும் முகமுடி அணிந்து கையுறை அணிந்து ஒருவர் கையில் கத்தியும் மற்றொருவர் கையில் துப்பாக்கி முனையும் அவரை மிரட்டி சுமார் அவர் அணிந்திருந்த நகைகள் மற்றும் வீட்டில் வைத்திருந்த மொத்தம் ஒரு 16 சவரன் நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்திருந்தார். புலன் விசாரணை முடிவில் 2 நபர்கள் பிடிக்கப்பட்டனர். ஒருத்தர் பேர் வந்து அஜித்குமார், பெத்தநாயக்கன்பாளையம், சேலம் மாவட்டம். மற்றொருவர் ராஜகுகன், முருங்கப்பட்டி, ராசிபுரம். 2 பேரும் வந்து சரி போய் வேலை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு தோரணையெல்லாம் அங்கே வந்து பார்த்துட்டு புகார்தாரர் தனியாக இருக்காங்க, பண்ண வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. 2வது அங்கே வந்து எந்த விதமான கண்காணிப்பு கேமராவும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சோன்னே அந்த வீட்டில் கட்டாயம் நம்ம கொள்ளையடிக்க போனோம்னா யாரும் வந்து தடுக்க முடியாது, நம்ம கொள்ளையடிக்கலாங்கிற எண்ணத்தில் தான் அவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார்தாரர் தெரிவித்த 16 சவரன்கிறது தவறானது. அவங்க ஒரு பதற்றத்திட்ட அந்த டயத்தில் இருந்தப்ப 16 சவரன் சொல்லிட்டாங்க. பட் உண்மையிலே வந்து அவங்க அணிந்திருந்த நகைகள் மட்டும்தான் 9 சவரன் நகைகள் மட்டும்தான் களவாடப்பட்டிருக்குது. என்டையர் ஃபுல் சுத்தமே நாங்கள் இப்போ மீட்டெடுத்தாச்சு. ஸோ பொதுமக்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, எனவே எப்போ ஒரு குற்ற சம்பவம் நடந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கணும். தோட்ட வீடுகளில் தனியாக வசிப்பவர்கள் கட்டாயம் வந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தணும். மேலும் அவர்கள் தங்களது விவரங்களை அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவித்தால் நாங்கள் காவல் நிலையத்தில் இரவு ரோந்து பண்ணி இல்லை ஈவினிங் சாயங்காலம் ரோந்து பண்ணி இந்த டயத்துல எல்லாம் அந்த வீட்டை வந்து நாங்கள் கண்காணிப்போம். மேலும் பட்டா புத்தகம் அது மாதிரி வச்சுட்டு அடிக்கடி போய் அந்த வீட்டை போய் நம்ம மானிட்டர் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். குற்றங்களும் வந்து நடைபெறுவதை குறைக்கலாம்.